அறிவிக்கின்றீர்கள் என்கிறார் ஆண்டவர். இயேசுவின் பாஸ்கா விழாவை இன்று கொண்டாடுகிறோம். பாஸ்கா என்றால் கடத்தல் என்று பொருள். பழைய ஏற்பாட்டில் யாவே கடவுளின் இரக்கத்தினால் பாரோடின் ஆதிக்கத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் இஸ்ரேல் மக்கள் செழிப்பு மிக்க வளமையான கானான் தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டார்கள். அதாவது பாஸ்கா என்ற கடத்தல் நிகழ்வின் வழியாக தீமையின் ஆதிக்கத்திலிருந்து கடந்து வந்து இறைவனை பற்றி கொண்டனர். ஆனால் இன்று உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன இயேசு தன்னை உடைத்து தனது உடலையும் இரத்தத்தையும் நம்மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாக நமக்கு உணவாக தருகிறார். அத்தோடு தன் மீட்பு பணி இவ்வுலகத்தில் தொடர குருத்துவத்தையும் ஏற்படுத்துகின்றார். இத்தருணத்தில் இயேசு தன்னல நாட்டமின்றி இந்த மானிடரின் மீட்புக்காக தன்னையே வழங்கியது போல நம் அருகில் வாழும் மனிதர்களை அன்பு செய்து வாழவும் குருக்கள் அனைவரும் இயேசு செய்த பணியை மனிதத்துடனும் மனித மாண்புடனும் தொடர்ந்து செய்து நீதி, அன்பு, சகோதரத்துவம், சமத்துவம் போன்றவற்றை நிலைநாட்டவும் இயேசுவை மக்களுக்கு கொடுப்பவர்களாக திகழ வேண்டிய வரத்தை தந்தருள குருக்களுக்காகவும் நமக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இன்று புனித வியாழன். இயேசு சிலுவை சாவை ஏற்பதற்கு முன் தன்னுடைய சீடருடன் இறுதி உணவு உண்டு அவர்களின் பாதங்களை கழுவி துடைத்த நிகழ்ச்சியோடு இஸ்ரேல் மக்களின் விடுதலை வாழ்வின் தொடக்க நிகழ்வும் இன்று நமக்கு நினைவூட்டப்படுகிறது. எல்லாவற்றையும் விட மேலாக இயேசு தேவ நற்கருணையும் பணி குருத்துவத்தையும் ஏற்படுத்தியதையும் தாட்சி என்னும் தலை சிறந்த பண்பை தம் வாழ்வால் எடுத்து என்பதையும் நினைவு கூறுகின்றோம். சிறப்பாக இன்றைய திருப்பலியில் அனைத்து குருக்களுக்காகவும் மன்றாடுவோம். அத்தோடு திருச்சபையின் பல்வேறு நிலைகளிலும் பணிபுரியும் அனைவரும் கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றி வாழவும் உலகெங்கும் நின்று நிலவும் அடக்குமுறைகள் அழியவும் விடுதலை வாழ்வு பெறவும் இறையருள் வேண்டி தொடரும் இத்திருப்பலியில் இணைவோம். நம் அனைவரும் வருகை பாடலுக்கு எழுந்திருப்போம். இணைந்து வருவோம்
இயேசுவிலே மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவ காலத்தினுடைய உச்சக்கட்டம் ஆக இந்த 3 நாட்கள் திருநூற்று புதனை துவங்கி 40 நாட்கள் இயேசுடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை பல நிலைகளிலே நாம் சிந்திப்பதற்கு திரு அவை நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார். இன்று மிக அற்புதமான இந்த பெரிய வியாழன் ஆண்டவர் இயேசு நற்கருணையை, குருத்துவத்தை ஏற்படுத்திய மாபெரும் விழாவை இன்று நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சொன்னது போல இது ஒரு வரலாற்று நிகழ்வு. இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அப்பத்தையும் ரசத்தையும் தன் உடலாக இரத்தமாக கொடுத்த அந்த மாபெரும் நிகழ்வை இன்று இப்பொழுது இங்கு நாம் நினைவு கூற இருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே நம் மத்தியிலே இந்த அற்புதமான தெய்வீக திருப்பலியை தலைமை ஏற்று வழிநடத்த வந்திருப்பவர் அருள்முனைவர் ஜோசப் ஆண்டனி ஜேக்கப். தந்தையவர்கள் சேசபை குருவானவர், லோயலா கல்லூரியிலே வைஸ் பிரின்சிபல் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் டைரக்டர் ஆக லோயலா கல்லூரியிலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர். இந்த நல்ல நாளிலே நம் மத்தியிலே வருகை தந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி இவருடைய ஆசிரை அலப்பறை விதத்தில் தர வந்திருக்க தந்தை ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவரை அன்போடு வருக வருக என்று வரவேற்போம். இந்த நாளிலே நான் சொல்வது போல இன்று குருத்துவத்தை ஏற்படுத்தினார். தந்தை மறைவுரை சொல்வாங்க, பட் இருந்தால் நான் சொல்கிறேன். இந்த நாளிலே அழகாய் மிக அழகாய் சொல், நற்கருணை குருத்துவம் இல்லை என்றால் நற்கருணை இல்லை. நற்கருணை பிரான்ஸ் அசிய மிக அழகாய் சொல்லுவார். நான் நடந்து போகிற போது ஒரு குருவானையும் ஒரு வானத்தூந்தரையும் சந்தித்தால் முதலில் குருவானவருக்கு தான் வணக்கம் செலுத்துவேன், அதுக்கப்புறம் தான் வானத்தூதருக்கு வணக்கம் செலுத்துவேன் சொல்வார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் குருக்கள் தன்னுடைய கரங்களிலே இயேசுவின் திருவுடலை ஏந்துகிறார். இந்த நாளிலே நீங்கள் அனைவருமாக பலமுறை சொல்வதுதான், குருக்கள் அனைவருமே மனிதர்கள். கடவுளுடைய அருளால் இந்த ஒரு அழைப்பை பெற்று மக்களுக்கு பணியாற்ற கடவுள் கொடுத்த மாபெரும் ஒரு கொடையாக இந்த குருத்துவத்தை பெற்றுக்கொண்டு அவரவர் நிலைகளிலே இந்த பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் சில குருக்கள், நீங்கள் பார்த்த குருக்கள் நிறைய நன்மைகளும், சில பேர் சில குறைபாடு இருக்கலாம். அவை இருந்தாலும் கூட இந்த நாளிலே இன்னைக்கு தேவடைத்தில் எவ்வளவு குறைந்து கொண்டு வரும் உங்களுக்கு தெரியும். எனவே இந்த நாளிலே அனைத்து குருக்களுக்காக, உலகத்தில் இருக்கிற அத்துணை குருக்களுக்காக இந்த நாளில் நீங்கள் ஜெபிக்கணும். குறிப்பாக உங்களுடைய வாழ்வோடு தொடர்புடைய, உங்களுக்கு பரிச்சயமான, உங்களுக்கு தெரிந்த உங்கள் வாழ்வோடு தொடர்புடைய அத்துணை குருக்களுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். குறிப்பாக நோயற்ற குருக்கள், வயது முதிர்ந்த குருக்கள், முதுமையில் இருக்கிற குருக்களுக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இப்போது திருப்பலி கருத்துக்கள் வாசிக்கப்படும். அதை தொடர்ந்து நாம் திருப்பலிகளுடைய அனைவரும் தனது பிறந்த நாளை கொண்டாடும் எஸ் லியோ ஜெல்சன் 14வது பிறந்த நாள் நன்றி வழியாகவும், ஐ டெனிஸ் 15வது பிறந்த நாள் நன்றி வழியாகவும், விஜய் 38வது பிறந்த நாள் நன்றி வழியாகவும், வினரசன் விஜய் பிறந்த நாள் நன்றி வழியாகவும், செங்கோல் விக்டோரியா குடும்பத்தார் நன்றி வழியாகவும், ஜோபி பீனா ஜோபி குடும்பத்தார் நன்றி வழியாகவும், மேலும் உலகில் வாழ்ந்து மறைத்த விண்ணரசி கலா ஆண்மிலை பாற்றிக்காகவும், மேரி மேத்யூ ஆண்மிலை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், தாய் தந்தையின் அன்பும், தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமான நாளிலே, பெரிய வியாழக்கிழமையிலே இறைவன் உருவாக்கிய அந்த நற்கருணை வழியாக எந்நாளும் நல்ல கருணையாக வீற்றிருக்கக்கூடிய அவருடைய பிரசன்னத்திலே அவர் தொடங்கிய அந்த பணி வாழ்வையும், நான் உங்கள் காலடிகளை கழுவியதை போல நீங்களும் ஒருவர் மற்றவர்களுடைய காலடிகளை கழுவ வேண்டும் என்று ஒரு பணிக்கான கட்டளையை தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு அவர் கொடுத்தார். அதுதான் தாழ்ச்சியின் உச்சக்கட்டம். அந்த பணிவாழ்வுக்கு தேவையான அந்த தாழ்ச்சியையும் பொறுமையையும் பணிவையும் நாம் இந்த திருப்பலியிலே உருக்கமாக ஜெபிப்போம்.
குருக்களுக்காகவும் துறவியர்களுக்காகவும் கன்னியர்களுக்காகவும் பொதுநிலையினர் அனைவருக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். ஏனெனில் பொதுநிலையினரும் பொது குருத்துவம் என்ற அந்த திருவருட்சாதனத்திலும் அவர்கள் பங்கேற்கிறார். அந்த வகையிலே நாம் அனைவரும் அந்த இயேசு கொடுத்த அந்த பணிக்கான கட்டளையை உண்மையிலே நம்முடைய இதயத்தில் ஏந்தியவர்களாக, அவற்றை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற நெஞ்சார உணர்வோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். பல நேரங்களில் அந்த தாழ்ச்சியும் பணிவும் நம்முடைய வாழ்விலே இல்லாமல் இருந்ததற்காக இறைவனுடைய இரக்கத்தை இறைஞ்சுவோம். நாம் ஒரு பாவ மன்னிப்பு வழிபாட்டிலே இணைவோம். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா. மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா. மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா. பாதை தவறி நான் அடைந்தேன், பாவத்தூழி நான் விழுந்தேன், தாங்கிய கரங்களை உதறிவிட்டேன், நீங்கிய இதய நொறுக்கிவிட்டேன். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா. மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா. மாய உலகத்தில் என்னை இழந்தேன், மங்காத ஒளி உம்மை மறந்திருந்தேன், மாபலன் புதுதியை சிதறவிட்டேன், மனிதனின் குணத்தை குறைத்து விட்டேன். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா. மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம்
மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான ஆண்டவரே, உமது திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறு நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் தலைவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. எகிப்தின் அடிமை தலையிலிருந்து இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் அளித்த விடுதலையை நினைவு கூறும் விழா பாஸ்கா விழா. துன்பமான வாழ்க்கையை கடந்து ஆண்டவர் வாக்களித்த நாட்டிற்கு பயணப்பட்ட விழா பாஸ்கா விழா. அடிமை வாழ்விலிருந்து விடுபட்டு விடுதலை அடைந்த புதிய வாழ்வை ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவாக கொண்டாட வேண்டிய வழிமுறைகளை இறைவன் மோசையோடு வழியாக கொடுத்ததை நாம் ஆர்வமுடன் வாசிக்க கேட்போம். பாஸ்கா இரா உணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 1 முதல் 8 மற்றும் 11 முதல் 14 முடியும். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடு அற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது: இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்று இரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
முறையும் நம் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் உண்ணும்போது இயேசுவின் பாஸ்கா விருந்தில் பங்கேற்கிறோம். எனவே இது வெறும் சடங்கல்ல. நாம் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும்போதெல்லாம் அவர் சாவை அறிவிக்கிறோம் என்ற மனநிலையுடன் இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 26 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13, இறை வசனங்கள் 1 முதல் 15 முடிய. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உமக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து,
நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரை, என் காலடிகளை மட்டும் அல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்துவிட்ட தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனால் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவருடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகரும் ஆன நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமை பெற்றிருக்கிறீர்கள். நான் செய்வது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்பிக்கை கொள், வாழ்க்கை கடிவாளங்கள் உன்னை வாட வைத்தாலும் வசந்தம் ஒரு நாள் உன்னை தேடி வரும். நம்பிக்கை கொள், நம்பிக்கை கொள். தளர்ந்துவிட்ட எண்ணங்களை எல்லாம் தளிரவிடு, நீயும் ஒரு நாள் வாழப் போகிறாய். நம்பிக்கை கொள், நம்பிக்கை கொள். நம்பிக்கை என்னும் நார்கள் மட்டும் நம்மிடையே இருந்திருந்தால் உதிர்ந்த பூக்கள் கூட வந்து விரைவாக ஒட்டிக்கொள்ளும். நம்பிக்கை கொள் என்பான் ஒரு கவிஞர். ஆம், ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்பதே எனது அன்பான கட்டளை என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி நமக்கு முன்மாதிரியாக தன்னுடைய பணி வாழ்வுக்கான நிறைவை விட்டு சென்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாங்கள் அருட்கடல் என்பது எங்கள் இயேசு சபை இறையியல் மையம். நாங்கள் இறையியல் படிக்கக்கூடிய அந்த அருட்கடல் வந்து சாந்தோம் பக்கத்தில் இருக்கிறது. அந்த சாந்தோம் நெடுஞ்சாலை, அங்கே 2 ஆண்டுகள் எங்களுக்கு இறையியலை சொல்லித்தந்தவர் தந்தை லூர்துசாமி அவர்கள் இயேசுனுடைய பணி வாழ்வை பற்றி, தி மிஷன் ஆஃப் ஜீசஸ், அதை பற்றி சொல்லும் பொழுது ஒரு கேள்வியை கேட்க சொல்லுவார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடவுளாக பிறக்க விரும்பினாரா? இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதராக பிறக்க விரும்பினாரா? இல்லை. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே யாராக பிறக்க விரும்பினார்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு அடிமையிலும் அடிமையாகவே பிறக்க விரும்பினார் என்று அவர் சொல்லுவார். ஆம் அன்புக்குரியவர்கள், இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே இந்த அடிமைகள் மனிதர்களை விட கேவலமாக நடத்தப்பட்டவர்கள். அவர்களை யாரும் என்ன வேண்டுமெனாலும் செய்யலாம். அவர்களை உதைக்கலாம், அடிக்கலாம், விலைக்கு விற்கலாம், கொன்று போடலாம். ஒருத்தரும் கேள்வி கேட்க முடியாது. மனிதர்களிட கேவலமாக நடத்தப்பட்டவர்கள் தான் இந்த அடிமைகள். ஆகையால் அந்த அடிமையிலும் அடிமையாக இந்த உலகத்தில் பிறந்தால் மட்டுமே என்னால் இந்த உலகத்தின் கடைக்கோடியில் அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவனை என்னால் தூக்கி நிறுத்த முடியும், என்னால் அவனை புரிந்து கொள்ள முடியும், அப்பொழுதுதான் என்னால் அவனுக்கு பணி செய்ய முடியும் என்பதை ஆணித்தரமாக உணர்ந்தவர் தான் நம்முடைய இறைமகன் இயேசு கிறிஸ்து. ஆகையால் தான் இந்த பிலிப்பியர் நற்செய்தியை நாம் வாசிப்பதை போல அவர் அடிமையிலும் அடிமையாகத்தான்
இந்த உலகத்திலே பிறந்தார். ஆகையால் தான் கடவுள் எல்லாருக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, உபுந்து என்ற ஒரு தத்துவம் இருக்கிறது. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக இது நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. அந்த தினமணியில அந்த கட்டுரை பகுதியில் உபுந்து என்கின்ற ஒரு தத்துவம். இந்த தத்துவம் உருவானது தென்னாப்பிரிக்கா நாடு. நெல்சன் மண்டேலா அவர் சிறையை விட்டு வெளியே வந்த அந்த காலகட்டத்திலே உருவான ஒரு தத்துவம் தான் உபுந்து. நம்ம வணக்கம் சொல்றோம்ல தமிழ்ல. வணக்கம்னா என்ன அர்த்தம்? யாருக்கா தெரியுமா? வணக்கம்னா என்ன அர்த்தம்? வணக்கம்னா வணக்கம், அவ்வளவுதான். அது ஒரு வாழ்த்து சொல். அது ஒரு வாழ்த்து சொல். அதே போலதான் உபுந்து என்பது தென்னாப்பிரிக்கா நாட்டிலே ஜூலே என்ற இனக்குழு மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு வணக்க சொல். நாம எப்படி வணக்கம்னு ஒருத்தரை பார்த்து சொல்றோமோ அவங்க எல்லாம் உபுந்து உபுந்து என்று சொல்லுவார். லியா டிக்சன் என்ற ஒரு அறிஞர் சமூக அறிஞர், அறிவியலார், பிரேசில் நாட்டிலிருந்து தென்னாப்பிரிக்கா நாட்டுக்கு போய் அங்கே இருக்கின்ற ஜூலே இன மக்கள், இனக்குழு மக்கள் மத்தியிலே ஒரு 6-7 மாதங்கள் வேலை செய்கின்றார். அவர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுகின்றார். அவர்கள் எல்லாரும் இவரை பார்த்த உடனே உபுந்து உபுந்து என்று சொல்கிறார்கள். இவர் உபுந்து என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்கிறார். ஒருவருக்கும் அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. ஆண்டு சொல்றாரு, உங்களுக்கு இன்னும் விளங்கவில்லையா என்று கேட்பதை போல அவர்களுக்கு அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. அவர் தன்னுடைய அந்த ஆராய்ச்சியுடைய இறுதி கட்டத்திலே அங்கே உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு விளையாட்டு நாள், விளையாட்டு போட்டிகள்லாம் வைக்கின்றார். அப்பொழுது ஒரு 100 மீட்டர் டேஷ், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை அவர் நடத்துகிறார். அப்பொழுது எல்லா சின்ன குழந்தைகளையும் அந்த தொடக்க கோட்டிலே நிப்பாட்டி 100 மீட்டர் கழிச்சு அந்த இறுதி கோட்டிலை போட்டுவிட்டு அங்கே ஒரு சாக்லேட்ஸ் பாக்கெட்டை வைக்கிறார். வச்சுட்டு சொல்றாரு, யார் வேகமா போய் அந்த கோட்டை, மறு கோட்டை தொடுகிறார்களோ அவர்களுக்கு அங்கே இருக்கின்ற சாக்லேட்ஸும் நான் பண முடிப்பும் தருவேன், கேஷ் பிரைஸ் என்று சொல்கிறார். உடனே 1 2 3 கோ என்று சொல்லும் பொழுது எந்த குழந்தையும் ஓடவில்லை. மாறாக அங்கு இருக்கின்ற எல்லா குழந்தையும் ஒருவர் கையை இன்னொரு பிடித்து கொண்டு அழகா ஜாலியா நடந்து போய் அந்த 100 மீட்டர் கழித்திருக்கின்ற அந்த மறு கோட்டை தொட்டு அங்கே இருக்கின்ற சாக்லேட்ஸ் எடுத்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுகிறார். லியா டிக்சனுக்கு தூக்கி வாரி போடுகிறார். அவருக்கு காம்படிஷன் என்றால் ஒருத்தர் ஓட வேண்டும், ஒருத்தர் பரிசை பெற வேண்டும், அதுதான் காம்படிஷன். உடனே அங்கிருந்து ஒரு பையன் கேட்கிறார், ஏன்னா 6-7 மாசம் தங்கியிருந்தனால நல்லா ஓடக்கூடிய பையன் தெரியும். தம்பிங்க வாடா, நீ நல்லா வேகமா ஓடுவேன், எனக்கு தெரியும். நீங்க ஓடி போய் அந்த அந்த கோட்டை தொற்றுக்கூடாது, சாக்லேட் எடுத்துருக்க கூடாது, உனக்கு நான் அந்த பரிசை கொடுத்துருப்பேனே, இந்த பணத்தை கொடுத்துருப்பேனேன்னு இருக்கிறார். அவன் அவங்க மொழியில, அந்த ஜூலை மொழியில அவன் சொல்றான், when all of us are very sad, how come I alone can be happy? நாங்கள் எல்லாரும் கஷ்டப்படும் பொழுது நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கேட்கிறார். உடனே லியா டிக்சனுக்கு இன்னொரு முறை அதிர்ச்சியாக, ஆச்சரியமாக இருக்கு. எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு இந்த சமத்துவம், சகோதரத்துவம் என்பதெல்லாம் இயல்பாக இந்த மக்கள் மத்தியிலே இருக்கிறது என்பதை உபுந்து என்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் என்று அவர் எழுதி வைக்கிறார். when all of us are very sad, how come I alone can be happy? நாங்கள் எல்லாம் கஷ்டப்படும் பொழுது நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதுதான் உபுந்து என்கிற தத்துவம் என்று அவர் எழுதி வைக்கிறார். அதைத்தான் நெல்சன் மண்டேலா பிற்பாடு எடுத்து அந்த வெள்ளை இனத்து மக்களுக்கும் கருப்பினத்து மக்களுக்கும் நிறைய போராட்டம், அந்த கதையெல்லாம் தெரியும், அது சொல்ல விரும்பவில்லை. வரலாறெல்லாம் நமக்கு தெரியும், நிறைய வாசித்திருக்கிறோம். 27 ஆண்டுகள் நெல்சன் மண்டேலாவையும் அவருடைய குழுவினரையும் சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்துகிறார்கள். நெல்சன் மண்டேலா வெளியே வருகின்றார். வெளியே இந்த தத்துவத்தில் இருந்துதான் பீஸ் அண்ட் ரெக்கன்சிலேஷன் கமிட்டி என்பதை
ஆர்ச் பிஷப் டெஸ்மண்ட் துட்டு என்பவருடைய தலைமையிலே அமைக்கிறார். அது என்னதுன்னா, கருப்பினத்து மக்களும் வெள்ளையினத்து மக்களும் அங்கங்கே ஒன்றாக கூடி வர வேண்டும், ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள வேண்டும். வெள்ளையினத்து மக்கள் நாங்கள் உங்களை எல்லாம் எப்படி அடிமைப்படுத்தினோம் என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். கருப்பினத்து மக்கள் எல்லாம் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் இந்த வெள்ளையினத்து மக்களுடைய ஆட்சியிலே என்று அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் அந்த ஒப்புரவு நடக்க வேண்டும். அந்த நாடு அமைதியை நாட வேண்டும், உயர வேண்டும், வளர வேண்டும் என்றுதான் நெல்சன் மண்டேலா விரும்பினார். அதை இந்த உலகம் கண்கூடாக பார்த்து, இது ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்த ஆர்ச் பிஷப் டெஸ்மண்ட் துட்டு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனார். அவர் தான் அந்த கமிஷனுக்கே கேட்டார். அந்த ஒரு ஆங்கிலிக்கன் பிஷப், கேத்தலிக் பிஷப்ல ஒரு ஆங்கிலிக்கன் ஆர்ச் பிஷப்பாக இருந்தவர். ஆம், அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இயேசு எந்த அளவுக்கு நம்மையே தாழ்த்தி கொள்ள முடியுமோ, வெறுமையாக்க முடியுமோ, அதைத்தான் தன்னுடைய வாழ்வின் மூலமாக காட்டுகிறார். இன்றைய பாதம் கழுவின்ற இந்த நிகழ்வின் மூலமாக அவர் காட்டுகின்றார். டிஎன் சேஷனை பற்றி இங்குள்ள பெரியவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு தெரியும். எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருந்தவர். இந்த நாட்டில் முதல்ல தேர்தலை எப்படி ப்ராப்பரா நடத்தணும் அப்படின்னு சொன்னவர், அதை செயல்படுத்தி காட்டியவர். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு புக்கு அவருடைய சுயசரிதை. அதில் நிறைய நிகழ்வுகளை மேற்கோள் காட்டியிருக்கிறார். அந்த புக்கு பேர் ஃப்ரம் த டெப்த்ஸ் ஆஃப் மை ஹார்ட், என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஃப்ரம் த டெப்த்ஸ் ஆஃப் மை ஹார்ட் என்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் நிறைய நிகழ்வு சொன்னால், ஒரு நிகழ்வு எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நிகழ்வு. டிஎன் சேஷன் லக்னோவிலிருந்து டெல்லிக்கு அந்த தேசிய நெடுஞ்சாலையிலே தன்னுடைய காரிலே தன்னுடைய மனைவியோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த சிட்டுக்குருவி கூடுகள்லாம் பார்த்துருக்கீங்களே, ஒரு சில இடங்களில் துக்குனாங்குருவின்னு சொல்லுவாங்க. அழகா இருக்கும், சூப்பரா மரங்களை தொங்கும். இப்பெல்லாம் பார்க்குறீங்களான்னு தெரியல. இப்போ பார்க்கணும்னா எங்கே போகணும்? கிராமங்களுக்கு போகணும். ஒரு சில இடங்கள்ல தான் அதுவுமே இருக்குது. அந்த துக்குனாங்குருவி கூடுகள், சிட்டுக்குருவி கூடுகள் ரொம்ப அழகாக பின்னப்பட்டிருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும், ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும், அதுவும் ஒவ்வொரு கலர்லையும் இருக்கும். அந்தந்த ஏரியாவுடைய அந்த லேண்ட்ஸ்கேப்பை பொறுத்து. அங்கே அந்த ரோட்டுக்கு 2 புறமும் நிறைய அந்த துக்குனாங்குருவி ஸ்பேரோஸ் நெஸ்ட் தொங்கிட்டு இருக்கு, நிறைய தொங்கிட்டு இருக்கு, அழகழகா இருக்கு. உடனே டிஎன் சேஷன் மனைவி சொல்றாங்க, ஏங்க காரை நிப்பாட்டி ஒரு 2-3 கூடை பிடிங்கிட்டு போய் நம்ம வீட்டுக்கு பின்புறத்தில் பேக்யார்டில் வைக்கலாமே, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். டிஎன் சேஷன் கொஞ்சம் யோசிக்க வேணாம் சொல்றாரு. டிரைவரை பார்த்து, தம்பி கார் நிப்பாட்டுப்பா, நிப்பாட்டி 2 கூடை பிடிங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு, குருவி கூட பிடிங்கிட்டு வான்னு சொல்றாரு. ஆனால் டிரைவர் இறங்கி போகிறான். அவனுக்கு மரம் ஏற தெரியாது டிரைவருக்கு. ஒரே சுற்றி பார்க்குறான், ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்க ஒரு பையன் இருக்கிறான், இளவட்ட பையன். அவனை கூப்பிட்டு, தம்பி மரத்தில் ஏறி அந்த 2 கூடை பிடிங்கி கூட்டுறா அப்படின்னு சொல்கிறான். நானும் பிடுங்க மாட்டேன் அப்படின்றான். உடனே அவன் ஏதாவது காசுக்கு தான் ஆசைப்படுறான்னு சொல்லி ஒரு 10 ரூபாயை கொடுக்குறான். கொடுத்துட்டு ஒரு 2 கூடை பிடிங்கிறா, இங்கே பாஸுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறேன். மாட்டேன். உடனே 100 ரூபாய் கொடுக்குறான். நீ 1000 ரூபா கொடுத்தா கூட நான் பிடுங்க மாட்டேன், மரத்தில் ஏறி பிடுங்க மாட்டேன். ஏன்னா இந்த ஏரியாவில் தான் 4-5 வருஷமா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் இந்த துக்குனாங்குருவி கூடுகளில் தேடி அந்த துக்குனாங்குருவிகள் வரும் பொழுது அவைகள் அந்த கூடை தேடும், குருவிகளை குஞ்சுகளை தேடும். அது படுகின்ற பாட்டை என்னால் பார்த்து கொண்டு இந்த இடத்துல நான் ஆடு மேய்க்க முடியாது, வேற ஆளை பாரு அப்படின்னு சொல்றேன். இதை கேட்டுக்கொண்டிருந்த டிஎன் சேஷன் சொல்றார், நான் இந்த மனித மாண்பை பற்றி, மனிதத்தை பற்றி எத்தனையோ புத்தகங்கள் வாசித்திருக்கிறேன், நிறைய கான்ஃபரன்ஸ்லாம் போய் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த எதுவுமே படிக்காத பாமரன் இருக்கிற அந்த மனித மாண்பு என்பது யாண்ட எப்படி இல்லாமல் போச்சு அப்படின்னு தன்னுடைய இதில் எழுதுகிறார். அப்ப மனித மாண்பு என்பது, அல்லது இந்த மானிட மாண்பு, இந்த மானிடம் என்பது சொல்லுது மனிதர்களை சுற்றி இருக்கின்ற ஒட்டுமொத்த அண்ட சராசரி அனைத்தையும் அன்பு செய்து அதோடு நாம் உறவு கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது. என்றைக்கு மனிதனுக்கு தான் தான் பெரியவன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும்,
நான் தான் அதிகம் படிச்சிருக்கிறேன், எனக்குத்தான் நிறைய அறிவு இருக்கிறது என்ற அகங்காரம் என்றைக்கு வந்ததோ அன்றிலிருந்தான் அவன் சக மனிதனை கூட அடிமையாக நினைத்தான். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நிகழ்வு 4 முக்கியமான விஷயத்தை நமக்கு இந்த மறை நிகழ்வுகளை சுட்டி காட்டுகிறது. ஒன்று, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையை ஏற்படுத்தியது. இறைவன் நற்கருணை ஏற்படுத்தி என்னுடைய உடலை உண்ணு இந்த கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் என்னுடைய சாவை நீங்கள் நினைக்க வேண்டும். நான் மறுபடி வரும் வரை அவருடைய 2வது வருகையை நாம் பார்க்கிறோம். ஏனென்று இந்த சாவு என்பது வெறும் சாவு அல்ல, மாறாக உயிர்ப்பை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்வு. ஆகையால் தான் இந்த புனித வியாழன் இன்றோடு நிற்பது கிடையாது. பெரிய வெள்ளிக்கிழமையோடும் உயிர்ப்பு ஞாயிறோடும் ஒன்றாக கலந்திருக்கிறது. பெரிய வியாழனை தனியே பிரித்து பார்க்க முடியாது. இங்கே இறைவன் இந்த அன்பு கட்டளையை தருகின்றார். என்னை எந்த அளவுக்கு தாழ்ச்சி பண்ணி கொள்ள முடியுமோ, எந்த அளவுக்கு என்னை குறைத்து கொள்ள முடியுமோ, எந்த அளவுக்கு என்னை வெறுமையாக்கி கொள்ள முடியுமோ அதை நான் செய்யும் பொழுதுதான் 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழ முடியும். இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு முறை, செயல்முறை. அதைத்தான் முன்மாதிரியாக இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டுகிறார். ஆண்டவரும் போதகருமான நான், நீங்கள் என்னை ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள், போதகர் என்று சொல்லுகிறீர்கள், குரு என்று சொல்லுகிறீர்கள். அப்படிப்பட்ட நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்று அவர் சொல்லும் பொழுது அது ஒரு அதிகாரத்தின் கட்டளை கிடையாது, அது ஒரு தாழ்ச்சியின் கட்டளை, அது ஒரு அன்பின் கட்டளை. அத்தகைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய நெஞ்சு உரம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே உருக்கமாக ஜெபிப்போம். ஆமென். காலடிகளை கழுவும் சடங்கு. முன்னுரை. பாலஸ்தீன் பகுதி அதிக புழுதி படிந்த பகுதி. கோடை காலங்களில் அதிக புழுதி படியும், மழை காலங்களில் அதிக சேரும் சகதியும் படியும். அதனால் பாலஸ்தீன யூதர்கள் நீண்ட காலணி அணிவார்கள். வெளியில் சென்றுவிட்டு வீட்டுக்குள் நுழையும் போது அங்கே அவர்கள் காலடிகளை கழுவ அடிமை ஒரு துண்டோடு காத்திருப்பார். அடிமை இல்லாதவர்கள் தாங்களாகவே காலடிகளை கழுவிக்கொள்வார்கள். அதே யூத கலாச்சாரத்தில் வருகின்ற இயேசு சற்று வித்தியாசமாக இருக்கின்றார். தானே முன் சென்று தன் சீடர்களின் காலடிகளை கழுவி பாடம் கற்றுத் தருகிறார். கனிவும் கொண்டுதான் உண்மையான தலைவன் என்பதை என்பித்து காட்டும் இயேசுவின் மனநிலையோடு இப்புனிதமான சடங்கில் பங்கேற்போம். அருந்திட
அனைவரும் எழுந்து நிற்போம். பணியாளர்களை அழைத்து அனுப்பும். அன்பு தந்தையே இறைவா, உமது திருமுகன் குருத்துவம் என்னும் அருட்சாதனத்தை ஏற்படுத்திய இந்நாளில் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார், சிறப்பாக எங்கள் பங்கு தந்தை அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். பணி குருத்துவத்தின் உண்மை பண்புகளை உணர்ந்து பணியாற்ற வேண்டிய மகிழ்ச்சியான தருணங்களையும் பலத்தையும் உடல் நலத்தையும் தீமைகளை முறியடிக்க வேண்டிய சக்தியையும் ஆற்றலையும் அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையும் இரக்கமும் நிறைந்த தந்தையே, உலகிலே பல்வேறு நிலைகளிலும் இருந்து செயற்படும் அனைத்து தலைவர்களையும் உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் நிறைத்து அவர்கள் உண்மை தலைமைத்துவ பண்புகளை சரிவர புரிந்து கொண்டு செயற்படுவதற்கு வேண்டிய அருளை அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு ஆண்டவரே, இன்று அரசியல், பொருளாதார, சமூக விடுதலைக்காகவும் கவலை, நோய், துன்பம் போன்றவற்றிலிருந்தும் விடுதலை பெற தவித்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களும் நீர் கொடுக்கின்ற ஆறுதலை பெற்று கொள்ளவும், இயற்கை செயற்கை அழிவுகளில் இருந்து அவர்களை பாதுகாத்திடவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, உமது திருமகனுடைய திருவுளடாகிய நற்கருணையை அருந்தும் நாங்கள் அனைவரும் அத்திருவுணவை தகுந்த முறையில் உட்கொள்ளவும், அத்திருவுணவு குறித்து காட்டும் அன்பு, தியாகம், தாழ்ச்சி, தூய்மை, சகோதர உறவு ஆகிய புனித பண்புகளை எங்கள் வாழ்வாக்கவும், இந்த மதுரவாயில் தல திருச்சபை மகிழ்ச்சியான சாட்சியமுள்ள வாழ்வால் தடம் பதிக்க உமது அருள் தந்து எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, நீர் சீடர்களின் பாதங்களை கழுவி அன்பின் முக்கியத்துவத்தை முழுமையாக எங்களுக்கு உணர்த்தினீர். இதை உணர்ந்து உமது அன்பின் அடிச்சுவட்டில் நாங்கள் தொடர்ந்து நடக்கவும், எங்களுடைய உள்ளத்தையும் சிந்தனைகளையும் பிறருக்கு அர்ப்பணித்திடவும் வரம் தர வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். எங்களது தேவைகளையும் குறைகளையும் நிறைவாக்கும் இறைவா, எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற ஏக்கங்கள், கனவுகள், சிந்தனைகள், கவலைகள் அனைத்தையும் நீர் ஒருவரை அறிவீர். இவற்றை எல்லாம் உடைய பாதத்திலே ஒப்படைக்கின்றோம். உமது திரு உணவின் வழியாக, உம்முடைய திரு வார்த்தையின் வழியாக நாங்கள் எந்நாளும் பலம் பெற்று உம்முடைய அன்புக்கும் பிறர் அன்புக்கும் பாக்கியமானவர்களாக வாழக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் நிறைவாக தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். அனைவரும் அமருவோம். இயேசுவில் எனக்கு பிரியமான நண்பு சகோதர சகோதரரே, 40 நாட்கள் நம்ம அநேகர் பலவிதமான தவ முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் கரிமீன் சாப்பிடல, இறைச்சியை சாப்பிடல, நிறைய பேர் உணவுகளை தவிர்த்து இருக்கிறோம், பலவிதமான நம்மையே உறுத்து இருக்கிறோம். இது கண்டிப்பாக நம்முடைய உடல் நலத்திற்கு மிக அவசியமாக உதவியாக. என்னை கூட ரொம்ப இறைச்சித்தீங்க அப்படிலாம் சொன்னாங்க நிறைய பேர். எனவே ஒரு சின்ன முயற்சி தான், உடல் இழைப்பதற்காக இல்ல, சும்மா தவக்காலத்தில் ஒரு சின்ன ஒரு முயற்சி, சாப்பிடாம இருக்கலாம் சில விஷயங்கள். அது பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமலே நம் உடல் இழைக்கிறது, அல்லது நாம நமக்குள்ளே ஒரு மாற்றம். எனக்கு மட்டும் இந்த உடல் ரீதியான நான் சாப்பிடாம இருந்த உடம்பை கொஞ்சம் இழைச்சிட்டேன், வெயிட் குறைச்சிட்டேன், சந்தோஷம் அப்படி சொல்றதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. காரணம், மாறாக இந்த தவக்காலத்துடைய தவ முயற்சிகள் கண்டிப்பாக பிறருக்கு பயன்படும். அவதான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் தவ முயற்சி நினைவாக இந்த உண்டியலை முதலே கொடுத்துருவோம். தெரியும், அது வருகிற சிறு காணிக்கைகள் எவ்வளவு நீங்க கொடுத்தாலும் சரி, அந்த காணிக்கையை நல்ல ஒரு காரியத்துக்காக கடந்த சில ஆண்டுகளாக நாம் பல ஆண்டுகளாக அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அவை நீ பார்த்தீங்கன்னா இதுல எடுக்கப்படுகிற இந்த காணிக்கை நம்முடைய பங்குல இருக்கிற கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதிகமாகவே நீங்க கொடுத்தீங்க. அந்த பணத்தை நம்ம வின்சென்ட் வழியாக ஏழை எளிய மாணவருடைய கல்வி நிதிக்காக ஆல்மோஸ்ட் ஒரு 2,75,000 ரூபாய்க்கு மேல ஒரு 35 பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்தோம். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என்று வசனம் சொல்கிறார். அவன் நாம் எடுத்த இந்த தவக்கால சின்ன ஒரு முயற்சி, அது விளைவாக நாம் சேர்த்து வைத்த ஒரு சின்ன ஒரு காணிக்கை, இவனுக்கு அநேகர் கொண்டு வந்திருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த காணிக்கை நிச்சயமாய் சத்தியமாய் சொல்வேன், இது நல்ல ஒரு காரியத்துக்காக பயன்பட போகிறோம். இந்த பயன்பாடுடைய விளைவு ஒரு ஆசீர்வாதம் உங்களை உங்கள் குடும்பங்களையும் நிரப்ப இறக்கும். அதை மீண்டுமாக இப்போது நம்முடைய வின்சென்ட் பால் சகோதரர்கள் அருள்சகர்கள் இருப்பாங்க. எடுத்து வந்திருக்க அந்த தவக்கால உண்டியல்களை காணிக்கையாக நீ கொண்டு வாருங்கள், அதை கொடுங்க. நான் சொன்ன மாதிரி இன்னும் இந்த ஆண்டு அதிகமான ஏழை எளிய மாணவர்களுக்கு நாம உதவி செய்யறோம். அபானத்தினம் நான் சொன்ன கடந்த நாட்கள்ல அரிசி கூட கொடுக்க சொல்லியிருக்கேன். நான் நிறைய ஏழை எளியவர்களுக்கு நம்முடைய வின்சென்ட் பால் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் பெற்ற இன்பம் பெருக பயகம் என்று சொல்வ நாம கடவுள் நல்லா வச்சிருக்கார். நம்மிட நலிவு குறைந்தவர்களை நம்மால் முடிந்த இந்த சிறு உதவிகள் நிச்சயமாய் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் அமையும். எனவே இந்த காணிக்கை வழிபாடு இப்போது நடைபெறுகிறது. நான் சொன்ன மாதிரி உண்டியல் எடுத்து 2 இடத்துல நிற்பாங்க, சகோதரர்களும் இருப்பாங்க. தயவு செய்து நீங்க ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவ்வாறு நான் சொன்ன மாதிரி இந்த அரிசி கூட எடுத்து வந்தீங்கன்னா கொடுங்க. அதை அனைத்தையும் நாம் வின்சென்ட் பால் சகோதரர்கள் வழியாக நம் பங்கெடு இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு நாம் கொடுத்து உதவுவோம். காணிக்கை பாடல். Bani
சார்ந்த சகோதர சகோதரிகளை நம்ம ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி நம் எல்லாம் உள்ள தாய் தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடல் பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தாயே தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பழி பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தமது நினைவாக நாங்களும் பழி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழுவோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனைகள் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து இங்கே கூடியிருக்கும் மதுரவாயல் இறை சமூகத்தோடும் இணைந்து நாங்களும் உம்மை தூயவர் தூயவர் என்று புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. வென்னும் மண்ணுலகம்
ஓசன்னா 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 கனிவு மிக்க எங்கள் தாயே தந்தையே, இக்கொடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பழிபொருட்களையும் நீர் ஏற்று ஆசீர் வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியருளும். உம் அடியாராகிய எங்களுடைய திருத்தந்தை லியோவுக்காகவும் எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமிக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் அடியார்களாகிய இறந்த அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறைப்பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நலவாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கையளிக்கப்பட்ட தூய்மை மிகு நாளை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிமிக்க மரியாவையும் அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பையும் திருத்துதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப்பு, பர்த்தலேமியு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிளீட்டஸ், கிளெமன், சிக்ஸ்துஸ், கொர்னேலியுஸ், சிப்ரியான், லாரன்ஸ், ஜான், பால், கோஸ்மாஸ், தமியான் ஆகியோரையும் மற்ற அனைத்து புனிதர்களையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேறு பயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் இக்காணிக்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் சீடர்களுக்கு கையளித்து அவற்றின் மறைபொருளை கொண்டாடுமாறு பணித்த இந்த பெரு நாளிலே இக்காணிக்கையை மன நிறைவோடு ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மந்தையில் சேர்த்தருளும். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்தருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள், அதாவது இந்த நாளிலே வணக்கத்துக்குரிய தமது திரு கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி பார்த்து எல்லாமல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர் வழங்கி அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து உரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர் வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் அவர் ஆட்சிக்கு உரிய வினேற்றத்தையும் உம் ஊழியர்களுக்கும் உம் புனிதர் மக்களுக்கும் ஆகிய நாங்கள் இன்று நினைவு கூறுகிறோம். எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகள் இருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருகண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிபொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் இன்று ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றை இரக்கத்துடன் கனிவுடன் கண்ணோக்கியரிடும் நீதிமானாகிய மூடிய ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தையும் ஆபிரகாமின் பலியையும் நம்முடைய தலைமை குரு மெல்கிசேதேக்கு உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகும் மாசற்ற பலிபொருளாகும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திரு கைகளால் பலி பொருட்களை மாண்புக்குரிய விண்ணக திருவிடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகிறோம். இத்திருவிடத்தில் இருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் மத்தத்தையும் பெறுகிற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்திருடும். உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திரு தூதர்களும் மறை சாட்சியரும் ஆகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இன்னாசியர், அலெக்சாண்டர், மஸ்னியூஸ், பீட்டர், பெலிஸ்டிட், பெர்பத்துவா, அகர்தா, லூசி, ஆக்னஸ், சிசிலியா, அத்னேசியா ஆகியோரிடம் புனிதர் அனைவரோடும் எங்களுக்கு பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தூயது
உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை எல்லாம் விடுவித்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமது அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி கவலையுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்வுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கெல்லாம் தருகின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களை பார்த்து சொன்னீரே. எங்களுடைய பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் ஒருபோதும் கண்ணோக்காமல் உம்முடைய திரு அவையின் விசுவாசத்தையே முன்னிறுத்தி எங்களுக்கு தேவையான அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம்முடைய உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவர் உடலாகவும் இரத்தமாகவும் நற்கருணையாகவும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே எந்நாளும் இறை பிரசன்னமாக வீற்றிருக்கின்றவர். இவர் சென்ற இடங்களெல்லாம் நன்மைகளையே செய்தார், நற்செய்தியை போதித்தார், அல்லும் பகலும் அயராது இறையாட்சிக்காக உழைத்தார். இன்று நம் ஒவ்வொருவரையும் அத்தகைய தாழ்ச்சியான இறையாட்சி வாழ்வுக்குள் வர வேண்டும் என்று அன்போடு அழைப்பு விடுக்கிறார். இவரது அழைப்பை ஏற்று இங்கு கூடியிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் அனைவரையும் காத்து நிறை வாழ்வு தருவதாக. நம் அனைவரும் அமருவோம். தயவு செய்து இந்த நற்கருணை வழங்கும் நேரம், இந்த நற்கருணை ஏற்படுத்தினார் அவன் எந்த அளவுக்கு இந்த நற்கருணை பக்தியாக பெற இருக்கும் என்பது தெரியும். வழக்கமான நற்கருணை நம்ம ஒவ்வொரு திருப்பலியும் பெற்றுக் கொடுக்கிறோம். ஆனா இது சிறப்பு மிக்க நாள், ஆண்டவர் நற்கருணை ஏற்படுத்தினார். எனவே தயவு செய்து நான் சொல்ல நிறைய கூட்டம் இருக்கிறோம், நிறைய
அருள் சகோதரர்கள் அருள் தந்திருக்காங்க. நீங்க எடுக்கிற இடத்திலே உங்களுக்கு நற்கொடையானது வழங்கப்படும். யாரும் முண்டி எடுத்து கொண்டு வர வேண்டாம். வரிசைகரமாக பாருங்கள். நம்முடைய தன்னார்வ தொண்டர்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு முறை நற்கருணை பெறுகிற போது ஆமேன் என்று சொல்லுவோம். பக்தியோடு கூட இந்த நாளிலே நற்கருணை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். வரிசைகரமாக வந்து பக்தியோடு பெற்றுக்கொள்ளுங்கள். பிற மதங்களைச் சேர்ந்தவர்கள், பிற சபைகளைச் சேர்ந்தவர்கள் திருவிருந்து பங்கேற்க வேண்டாம் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
இயேசுவின் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று மிகப்பெரிய ஒரு விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். நற்கருணை ஏற்படுத்தி குருத்துவத்தை ஏற்படுத்திய ஒரு மாபெரும் விழா. எனவே நாமனே ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய விழாவின் பெருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஹாப்பி ஃபீஸ் சத்தமா. ஓகே, குட். நான் சொன்னது போல தந்தை ஆல்ரெடி நிறைய மறைவுரை வைத்து விட்டா. பட் இருந்தாலும் குருக்கள் இது நிறைய எனக்கு குறுஞ்செய்திகள் வாட்ஸ்அப்ல நிறைய பேர் எனக்கே தெரிய யார் யாரோ பல பேர் நம்பர் கூட நான் சேவ் பண்ணாதெல்லாம் எனக்கு பல பேர் எனக்கு மட்டும் இல்லை உதவி பங்கு எல்லா குருக்களுக்குமே நீங்க அனுப்பிச்சிருப்பாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில பேர்லாம் அப்படியாக சொல்றாங்க. எனக்கு அனுப்பிச்ச மெசேஜ்ல பார்த்தது ஒரு சில மெசேஜ், உறவுகளை விட்டு குடும்பத்தை விட்டு நீங்களாம் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், இந்த நாள் உங்களுடைய நாள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பலர் அனுப்பிச்ச ஒரு சில விஷயங்களை மிகவும் கவர்ந்த இந்த குருத்துவத்தை நான் பல நேரங்கள் இப்படியான்னு பார்ப்பேன். தந்தை ஜேக்கப் இங்க இருக்காங்க, சபை குருவானவர். அவங்களாம் துறவியர்கள், ரிலிஜியஸ். நான் ஒரு டைசசன், அதாவது மறை மாவட்ட பணியாளர். குருத்துவம் என்பது கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு கொடை. நாங்களாம் குருவாக எனக்கு தெரியல, நான் தந்தையை சொல்ல, நான் சொல்ல நானா ஒரு குருவாவனா அப்படி என்று நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழல். காரணம் அதற்கான சூழல்கள்லாம் ஒரு காலத்தை குருவாகணும், ஐயோ ஆங்கிலம் நிறைய படிக்கணும், நிறைய அறிவு மிக்கணும், இன்டெலிஜென்டா இருக்கணும், உடல் ரீதியாக பலசாலியா இருக்கணும், அப்படிலாம் நிறைய ஒரு கிரைட்டீரியா இருக்கு. ஆனா நீ பாத்தீங்கன்னா ஆண்டவர் மிக அழகாய் சொல்றார். வசனம் சொல்றது, கட்டுவோர் விளக்கிய கல்லே வீட்டிற்கு மூளைக்கல்லா. நீங்க ஒவ்வொரு குருவானுடைய சொல்வாங்க வொகேஷன் ஸ்டோரி, தேவ அடைத்தல், அவருடைய வாழ்வு பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகத்தான் சொல்லுவாங்க. 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் அறுபது கேட்கல. நானா நினைச்சு கூட பார்க்கவே இல்லை, நான் சரியாவே படிக்க மாட்டேன், நான் தமிழ் மீடியம் படிச்சேன், நான் ஒரு மக்கு, எனக்கு திறமையே இல்லை அப்படி பாத்தீங்கன்னா அவங்கதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக அளவில, சபை அளவில, பங்கு அளவில பாத்தீங்கன்னா பயங்கரமா அவனுடைய நற்செய்தியை அவங்க வாழ்வின் வழியாக மிக சிறப்பாக எடுத்து செய்து கொண்டு இருக்கான். அப்ப இது நான் சொன்னதுதான் இன்னைக்கு குருத்துவம். அநேகர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் முழுவதுமா நான் சொன்ன மாதிரி நிறைய குருக்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குருக்கள் பல இடங்கள்ல ஆண்டவருடைய அன்பு பணியை செய்து கொண்டு இருக்கிறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு தலைப்பு தாழ்மையும் பணிவும் அன்பின் அடையாளம். நான் பார்த்து மகிழ்ந்த நிறைய குருக்கள் என்னுடைய வாழ்வில் இன்ஸ்பிரேஷன். நான் சொல்வேன், எனக்கு என்னுடைய வாழ்வில் தனிப்பட்ட என்னுடைய பங்கு தந்தர்கள் நான் இருந்த பங்குல பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்வெல்லாம் என்னை ரொம்ப மிகவும் கவர்ந்தது. ஏன்னா அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை, நான் சின்ன பையனா அவங்க கயிறு கட்டில படுத்தது, அந்த காலில் செருப்பு போடாம இருந்தது, அல்லது அவங்களுடைய எளிமையான வாழ்வு பொருந்த சூழ்நிலை இருக்கலாம். பட் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட், மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை என்னுள்ள ஏற்படுத்தியது. இது மாதிரி நிறைய குருக்களுடைய வாழ்விடம் ஏற்படுத்தி நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா குருவான பிற்பாடு கூட எனக்கு நிறைய குருக்கள் பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி வீட்டை விட்டு அனைத்தை விட்டு, தந்தையெல்லாம் ஒரு முனைவர், அவங்களாம் பெரிய டாக்டரான இருக்கவங்க, அதையெல்லாம் துறந்து ஒரு அர்ப்பண வாழ், கடவுளுக்காக மக்களுக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்திக்காக இறையாட்சி கனவை நனவாக்குவதற்காக எத்தனையோ வேட்சிகள் பேச்சுக்கள் அவமானங்கள் நீங்கெல்லாம் நிறைய நேரங்கள்ல சில பேர் அது சரியில்லை இது சரியில்லை அப்படி எல்லாம் கூட பல நேரங்களில் நீ பாத்தீங்கன்னா இருக்கும், எல்லா இடத்துலயுமே இருக்கும். நான் சொல்றேன் பங்கு தளத்தில் மட்டும் இல்லை, எல்லா நிலைகளும் அது எல்லாம் தாங்கி கொண்டு தன்னுடைய இந்த அற்புதமான கொடையாகிய குருத்துவத்தை அருள் பணியாளாக, அருள் சகோதரியாக இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கும் என்றால் கண்டிப்பாக நான் சொல்வேன் அநேகருடைய ஜெபம் தான். எங்களுக்கு திறமையே இல்லை, நீ நினைக்கிற மாதிரி நினைச்சு நான் பார்த்தா நீங்களாம் பயங்கரம் அடிச்சு கிடக்கு அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒண்ணுமே நிறைய பேருடைய குறிப்பா பங்கு மக்களுடைய ஜெபங்கள் தான் எங்களை வழி நடத்தி கொண்டு எங்களுக்கு உந்து சக்தியாக இருந்து கொண்டு, உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய தோழமை, உங்களுடைய உறவு இவங்களை என்ன பண்ண உந்தி தள்ளுகிற. நான் பர்சனலா இந்த 25 ஆண்டு கால வாழ்வில் பார்த்து மகிழ்ந்தான். ஆகவேதான் நான் எனக்கு பங்கு தர முடிதான் பிடிக்கும். எனக்கு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நான் போக மாட்டேன். ஏன்னா பங்கோடு இருப்பது அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். என்னை உற்சாகப்படுத்திக் என்னுடைய ஆற்றலை இன்னும் உத்வேகத்தை மாற்றிக்கொள்வதற்கு பங்கு பணி தான் எனக்கு மிக பிடிக்கும். ஆகவே இந்த நாளில இந்த பங்கினுடைய பணியாளர் என்ற முறையிலும் உதவி பங்கு தந்தை இன்னைக்கு நமக்கு திருப்பி தந்தை ஜேக்கப் அவளோடு இணைந்து நம்முடைய அருள் சகோதரர்கள் இப்படியாக பங்கு சமூகம். ஆகவே அனைவரோடு இணைந்து மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு காலத்தை ஒரு கரவொலி கொடுங்க.
தொடர்ந்து நீங்க செய்ய வேண்டியதான். நீங்க செய்யணும் ஒன்னே ஒன்றுதான், குருக்களுக்காக ஜெபிங்க. நீங்க மட்டும் இல்லை, எப்பவுமே ஜெபிங்க. நான் சொல்லுதான், திருப்பதி ஒப்பு கொடுக்கும் போது சரி, தனிப்பட்ட முறையிலும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரிந்த குடும்பங்கள் ஃபாதர் உங்களுக்கு ஒரு 10 மணி ஒப்பு கொடுத்துருவேன்வாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய தொடர்பு கொள்கிற என்னுடைய நண்பர்கள், அதாவது குடும்பங்கள் இருக்க சொல்லுவாங்க, தினந்தோறும் ஒரு 10 மணி உங்களுக்கு ஒப்பு கொடுப்பேன்வாங்க. சரி, அனைத்து அந்த 10 மணி தான் நம்மள ஒரே ஆக்டிவா வைக்குதோ அப்படிங்களோ நினைச்சிருக்கேன். அவை மீண்டுமாக எனக்கு மட்டும் இல்லை, நான் சொல்றது எனக்காக மட்டுமில்ல, உங்களுக்கு தெரிந்த நம்முடைய பங்குல பணியாற்ற அநேக குருக்கள் இருக்காங்க. அத்துணை குறிப்பாக இளம் குருக்கள், நிறைய வயதான குருக்கள், முதுமையில் இருக்கிற குருக்கள், உடல்நலம் குன்றி இருக்கிற குருக்கள், சில விதமான மன வேதனையோடு இருக்கிற குருக்களுக்காக நீங்க என்ன பண்ணணும், தினந்தோறும் ஜெபிக்கல். ரெண்டாவது, குருக்களை நீங்க அன்பு செய்யணும். வடக்கமா சொல்லுங்க, அன்பு செய்யுங்க. அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி சிலது இருக்காம எல்லாம், உங்க கணவன் மனைவி இல்லையா, நீங்களாம் வீட்டுல குழந்தைகள்லாம் இருக்காங்களே, சில நேரம் உங்க பிள்ளைங்க சொல்ற பேச்சை கேட்கிறாங்களா, நீ நினைச்ச மாதிரி உங்க கனவு இருக்காரா, நீங்க நினைச்ச மாதிரி உங்க மனைவி இருக்காங்களா? பட் இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க, என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகள் என்ற அந்த அன்புறவிலே வாழ்றீங்களே, அதேதான். ஒவ்வொரு பங்கிலும் இருக்கிற பங்கு தந்திரன் நீங்க அதே ஒரு அன்போடு பாசத்தோடு இருக்கலாம். சில பல எல்லாரையும் நம்மளால உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்ற முடியும். நான் பொதுவா பேசுறேன், யாரும் தனிப்பட்ட மட்டும் பேசுறேன். அவே மீண்டுமாக அத்துணை குறியும் அன்பு செய்ய முயற்சி கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் பரவாயில்லை. அவளுக்காக ஜெபிக்கணும், அவருடைய அன்பு செய்யணும், தொடர்ந்து அவருடைய பணி சிறக்க நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்குமாறு கூட என்பதை கொடுக்கிறேன். அவை இந்த நாளிலே நான் சொன்னது போல மத்தியிலே அருள் முனைவர் ஜோசப் ஆண்டனி ஜேக்கப் அவர்கள் சபையை சேர்ந்தவர், லோயலா கல்லூரியில வைஸ் பிரின்சிபல் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் டைரக்டர் ஆஃப் த லோயலா காலேஜில் இருக்கிறார். பல ஆண்டுகளாக தந்தையை நான் பார்த்திருக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா அவர் தான் அட்மிஷன் போடுவார். அவர் பத்தி நான் நிறைய கேள்விப்படுகிறேன். தந்தைக்கு தெரியுமா தெரியல, அந்த லோயலா கேம்பஸ்னா அவர் பின்னாடி பாத்தீங்கன்னா கூட்டம் பின்னாடி ஓடும், தந்தை ஓடுவார், அவர் பின்னாடி ஃபாதரை பார்க்க முடியும்னா அட்மிஷனுக்கு. அந்த காலத்துல நீங்க ஒரு 10 ஆண்டுகளுக்கு நான் எண்ணூர்ல அந்த 10 பசங்க சொல்லுவான், ஃபாதர் ஜெயிக்கு ஒரு ஃபாதர் இருக்கார், ஃபாதர் எப்படா இருப்பார், ஆளு பயங்கரமா, தலை கொஞ்சம் லைட்டா முடி இருக்காது ஃபாதர், ஐயோ ஃபாதர் அவரை பிடிக்கவே முடியாது ஃபாதர், அவர் பின்னாடி எல்லாம் கூட்டமா ஓடுவாங்க. அவர் தான் டெசிஷன் மேக்கிங் மிக முக்கிய ஒரு பொறுப்புல இருந்து நான் கண்டிப்பாக லோயலா கல்லூரி சமூகத்தை நான் குருவான இசை சபையை பாராடி, ஏன்னா நிறைய ஏழை எளிய கத்தோலிக்க மாணவர்களுக்கு அவங்க வந்து முன்னுரிமை கொடுத்து எத்தனை பேரை, நானும் லோயலா கல்லூரியில் படித்தவன் தான் 1991 இருந்து 94 வரை. அதனால ஐ எம் வெரி ப்ரவுட் டு கால் மை செல்ஃப் as லோயலைட். ஆகவே இந்த இடத்துல மீண்டுமாக தந்தை அவர்கள் மிக அற்புதமான திருப்பணி நிறைவேற்றி மிக அழகான அந்த இன்றைய நாளுடைய மைய கருத்தை மிக எளிமையாக அர்த்தமுள்ள விதத்துல வெளிப்படுத்தி நமக்காக ஜெபித்திருக்கிற தந்தைக்கு ஒரு பலத்த ஒரு கரவணை கொடுத்து நல்லா ஜோரா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா மீண்டுமாக தந்தைக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அவருடைய பணி சிறக்க நாம் என்றாலும் இங்க இருக்கிற 12 பேரை நான் முதல்ல சொன்ன, நிறைய பேர் அப்ப வந்திருக்க மாட்டீங்க. 12 பேர் யார் இவர்கள்? இயேசுடைய சீடர்கள். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கூட்டு உருங்கிய திரு அவை, நம்முடைய திரு தந்தை பிரான்சிஸ் வந்து இந்த சினட் 2025 அப்படி ஒரு கூட்டி அனைத்து மக்களையும் அனைத்து எல்லாரையும் ஒன்றிணைக்க கூடிய ஒரு இயக்கமாக தான் இந்த கூட்டம் சினட் 2025. அது நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. எல்லாரும் முக்கியம், வெறுமனே நம்ம வந்து இப்போ சொன்ன பெரிய ஆட்கள் தான் இல்லை. அவை இந்த பங்கிற்காக எப்போதும் உழைத்து கொண்டு இருக்கு நம்முடைய பங்கு பேரினுடைய செயற்குழு என்பது பங்கு பேர் 4 பேர், அன்பியத்திலிருந்து 4 பேர், இப்படியாக அனைவருமாக நம்ம வந்து 8 பேரை தேர்ந்தெடுக்கும் ஒரு அன்பியத்துல. அதனுடைய பொறுப்பாளராக இருக்கிறவர்கள் அவளோடு இணைந்து ஒரு 3 பேரை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து இந்த பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு ஆலய பணியாளரை தேர்ந்தெடுக்கலாம் சொன்னபோது ஒரு பெண் தேவைப்பட்டாங்க. நமக்கு உணவு சமைத்து கொடுத்து கொண்டிருக்கிற திருமதி செல்வி அவர்கள். அதோடு கூட நமது பங்கில் இருக்கிற பார்வையற்றவர்கள் ஒருவர் இருக்காங்க, கண் பார்வையற்ற திருமதி அனிதா அவர்கள். அதோடு கூட மாற்றுத்திறனாளி கலா அவர்களும் கூட நம்மோடு இந்த நாளில் இணைந்து இருக்கிறார். அவளையெல்லாம் நம்ம ஏன்னா அவன் மையப்படுத்தணும். இன்னைக்கு வந்து அவங்களாம் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவங்க அவங்களாம் கிடையாது. நோ திரு அவை சொல்றது அவங்கள இன்னைக்கு மையப்படுத்தி அர்த்தமுள்ள ஒரு வழிபாடு. எனவே நாளிலே மீண்டும் ஒருமுறை நம்முடைய பங்குக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அத்துணை பேருக்காக ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நல்லா ஜோரா நம்முடைய 12 சீடர்கள் எல்லாம் பேரையும் சொல்லிட்டான். திரு எட்வின் ஜார்ஜ், திரு பிரவீன், திரு லிவிங்ஸ், ஜோபி, திலக், அப்புறம் நம்முடைய வில்சன் இருக்காங்க. இந்த பக்கம் ஜூலியட், பீனா ஜோபி, உங்களுக்கு தெரியாத ஜார்ஜ் ஜென்சன், செல்வி, அனிதா, கலா, அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். இதனால் இவரை சிறப்பாக நடைபெற பல நல்ல உழைத்திருக்கிறார்கள்.
அத்தனை பேருக்கும் இப்ப நன்றி சொல்ல முடியாது, மாறாக அந்த ஈஸ்டர் இரவு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக இதனால பாடலை பாடிய நம்முடைய அன்மையான பாடல்கள் குழுக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலியை கொடுத்துடலாம். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். மறுபடியும் நான் சொன்னது போல நாளைய தினம் மிக முக்கியமான தினம். நான் இதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணா, குட் ஃப்ரைடே, இயேசு நமக்காக மரித்த நாள். உலகில் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் பெரிய பெரிய தலைவர்லாம் இறந்து போகிற போது அவர்களுக்கு எடுக்கப்படுகிற, அவளுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம், இந்த உலகையாளர், இந்த உலகத்திற்காக நமக்காக ஒருவர் சிலுவை சாவை ஏற்று மரித்து போன இந்த வரலாற்று நிகழ்வை தான் நாளை தினம் நாம் நிறைவேற்றுகிறோம், நினைவுபடுத்துகிறோம். ஆகவே உங்களுக்கு தெரியும், நான் இதை சொல்ல தேவையில்லை. காலை உணவை நாம ஒருவேளை உணவை கண்டிப்பாக தவிர்க்கணும். சிறு பிள்ளைகள் மட்டும் தவிர்த்துருங்க, வயதானவர்கள் விட்டுடுங்க. அதை முடிந்த அளவு காலை உணவை தவிர்க்க முயற்சி செய்வோம். அவ நாளை தினம் முழுவதுமாக நாம் இறைச்சியை சாப்பிடாம இருக்க முயற்சி செய்யலாம். இன்னுமாக நான் சொல்வதை தான், நாம அற்புதமான நம்ம திரு அவை மிக அழகான ஒரு வழிமாற்று முறை ஏற்படுத்தி இருக்கிறார். திரு இயேசு அந்த கெத்செமனி தோட்டத்துல இரவு ரத்த வேர்வை சிந்துகிறார். ஆகவேதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நற்கருணை இடமாற்றம், நற்கருணை ஆராதனை எல்லாம் ஏன் வைத்திருக்காங்கன்னா, நான் ஆண்டவரோடு நேரத்தை செலவழிப்பதற்காக. எனக்கு தெரியும் உங்களை அநேகருக்கு நிறைய வேலை இருக்கலாம். எக்ஸாம் நான் முடிச்சு கேள்விப்பட்டேன், அடுத்த பசங்க அடுத்த தான் எக்ஸாம். ஒரு சின்ன என்னுடைய சின்ன ஒரு வேண்டுதல் அப்படி வச்சுக்கலாமா? இன்று இரவுல இருந்து உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு 8:30 மணில இருந்து ஸ்டார்ட் பண்றோம் நற்கருணை ஆராதனை. நாளை மதியம் 3:30 மணிக்கு 1/2 மணி நேரம். ஓகே, என்னுடைய 1/2 மணி நேரத்தை நான் சிறப்பா போனோம். சந்தோஷ், நீங்க ஆல்ரெடி தயார் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். முடிந்த அளவு அந்த நேரத்தோடு நிறைய பேரை பங்கேற்க வைங்க. ஒரே ஆள் மைக்க பிடிச்சி பாட்டு பாடி, ஒரே ஆள் மைக்க பிடிச்சி ஜபங்களை வாசிக்காம நிறைய பேரை உள்ளார்ந்த அந்த அன்பியமாக இயக்கமாக நீங்கள் செயல்படுத்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை சிறப்பாக செய்ய உங்களை அன்போடு அடைங்க. இதை தவிர்த்து நான் சொல்றது, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உட்காரலாம். இன்னும் 1 மணி நேரம் நான் ஆண்டவரோடு, ஏன்னா இந்த 40 நாட்கள் எத்தனை விதமான நவ முயற்சி நம்ம எடுத்திருக்கோம். சிறுவ பாதை பண்ணியிருக்கோம், திரு யாத்திரை போயிருக்கோம், பாத யாத்திரை போயிருக்கோம், டெய்லி மாஸ் கண்டோம், இது மாதிரி சிலுவை பாதையெல்லாம் தியானித்தோம். இது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. நான் விரும்புவது, நான் செய்வது நீங்களும் செய்யணும் நான் விரும்புகிறேன். முடிந்த அளவு இன்று இரவிலிருந்து நாளை மதியம் 3:30 மணி வரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அன்பியமோ இயக்கமோ செஞ்சிருங்க. அதை தவிர்த்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நீங்க அமைதியில உட்கார்ந்தாலே, இது ஒரு ஆழ்ந்த ஒரு அனுபவம். நான் சொல்வேன், இதை நீங்க கண்டிப்பா செய்ய. கடந்த ஆண்டு நான் பார்த்தேன், நிறைய பேர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாங்க, ஜெபித்தாங்க, விபிலியம் வாசித்தாங்க, நற்கருணை ஆண்டவரோடு பேசி. ஏன்னா நமக்காக பாடுபட்ட ஆண்டவரோடு இருப்பது. அவை என்னுடைய சின்ன ஒரு வேண்டுதல் உங்களிடம். நீங்க வீட்டுக்கு நம்ம சாப்பிட போயிடுங்க, போயிட்டு நான் இன்னைக்கு முடியல, நாளைக்கு நான் காலையா நமக்கு சாயங்காலம் மதியானம் தான் 3 மணிக்கு மேலதான் இந்த திருப்பாடுகள் எல்லாம். எனக்கு முடிந்த அளவு கொஞ்ச நேரம் குடும்பமாக நீங்க இந்த நேரத்தை செலவழிக்க உங்களை கூட அழைக்கிறேன். நான் இது நான் சொன்ன மாதிரி புனித வெள்ளி நம்ம முக்கியமான இயேசுடைய சிலுவை பாதை, ஆண்டவருடைய திருப்பாடுகள், சிலுவை ஆராதனை இதையெல்லாம் நடைபெற இருக்கிறார். அவை நாளை தினம் நான் சொன்னது போல அந்த வழிபாடுகள் நாம் தொடர்ந்து ஆராதனைகள் இப்போது முடிஞ்சு நடைபெறும். அந்த ஆராதனையில பங்கேற்போம். ஒரு 3:30 மணிக்கு மேல நம்முடைய பிள்ளைகள் இந்த திருச்சிலுவை பாதையை நாடக வடிவிலே நம் கண் முன்பாக ஒவ்வொரு ஆண் நடித்துக்கா. இந்த ஆண்டு வேற ஒரு கான்செப்ட்ல நம்ம நீண்ட தயாரிப்போடு அதற்காக தயாரித்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி நமக்கான திருப்பாடை, திருச்சிலுவை ஆராதனை மற்ற வழிபாடுகள் நடைபெறும். நான் மீண்டுமாக என் மனசை ஒதுக்கி சொல்லுவா, இந்த 3 நாட்களை நம்ம கொஞ்சம் புனிதமா, இன்னும் கொஞ்சம் அமைதியா, இன்னும் கொஞ்சம் பக்தியா இந்த நாட்கள்ல செலவழிக்கணும் ஆசைப்படுறேன். போயினும் வந்துக்கணும். நாளைக்கு நிறைய இதெல்லாம் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. என்னது, ஜூஸ் கொடுப்பாங்க, தர்பூசணி கொடுப்பாங்க, நிறைய பேர் கொடுப்பாங்க. நான் சாப்பிடுங்க, நான் வேணாம் சொல்ல. இந்த வழிபாடெல்லாம் நான் சொல்லக்கூடாது. இப்பயே நான் உங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்றேன். நாளைக்கு நம்ம வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாங்க, நீங்க எப்படி சாப்பிட்டு இருப்பீங்களா? உங்க கணவரோ மனைவியோ வீட்டுல ஒரு அப்பா அம்மா இறந்துட்டா நம்ம ரொம்ப சந்தோஷமா கொடுப்பா, நல்லா ஜூஸை குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிருப்பான். அப்படி ஒரு சூழலை நீங்க நிச்சயமா நாளைக்கு உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அங்க தருவாங்க, சாப்பிடுங்க தயவுசெய்து. ஒன்ஸ் நம்ம இந்த நிகழ்வை திருவழிபாடை துவங்கிய பிற்பாடு முடிந்த அளவு, நான் சொல்றேன் முடிந்த அளவு, ஏன்னா மதியானம் சாயங்காலம் கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க, குடிச்சிருங்க. ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிந்த அளவு இது ஒரு புனிதமான நிகழ்வு. இது ஒரு சடங்கு அல்ல. என்னை பொறுத்த இது சடங்கெல்லாம் கிடையாது. இது அர்த்தமுள்ள ஒரு வழிபாடு. இந்த வழிபாடுல உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இணைக்கலன்னா இது ஒரு சடங்கு. ஆகவே நாளை தினம் மீண்டுமா சொன்னது போல இந்த ஆராதனையில உங்களுடைய குறிக்கப்பட்ட நேரத்துல சிறப்பாக செய்யுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல்
இன்னும் கொஞ்சம் நேரத்தை கூட நீங்க செலவழிக்கலாம். முடிந்தாலும் நாளை கொஞ்சம் சைலன்ஸை கீப் அப் பண்ணலாமா நானே யோசிக்கிறேன். நாளை கொஞ்சம் பேசாம இருக்கலாம். ஒரு மணி நேரம் நீங்க யாராவது தினந்தோறும் நான் ஸ்டாப்பா என்ன மாதிரி பேசி கொண்டு இருக்கிறவர்கள் நானே முயற்சி எடுக்கிறேன். நாளை கொஞ்சம் தான் நான் பேசாம இருக்க முயற்சி பண்ணேன். இதெல்லாம் ஒரு சின்ன தவக்காலத்துடைய சின்ன முயற்சி தான். நாளை தினம் இயேசுடைய இறப்பை முன்னிட்டு நம்ம நேரத்தை கடவுளோடு செலவழிக்க போறோம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் அமைதியை ஃபாலோ பண்ணும். நாளை தினம் நடைபெறுகிற இந்த மாலை 3:30 மணி நடைபெறுகிற சிலுவை பாதை வழிபாடுகள்ல முடிந்த அளவு இந்த பண்ணையும் கேக்கையும் அதை எதையும் சாப்பிட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இல்லாம அதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு முடிஞ்ச பிற்பாடு நீங்க எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கூட சாப்பிடணும். 4வது கடைசியா நேரத்தோடு வந்து எனக்கு பிடிச்ச சாயங்காலம் பார்த்து 6 மணிக்கு வந்துட்டீங்க. ஏன்னா நான் சொல்றது நமக்கு குறிய இடங்கள் குறைந்த இடமா இருக்கிறது. நாளை ஆலயத்து உள்ள மேலையும் சைட்லையும் நம்ம டிவிலாம் வச்சிருக்கோம். ஆகவே சில நம்மளால முடிந்த ஏற்பாடை செய்திருக்கிறோம். சொன்ன மாதிரி சிறு பிள்ளைகள் எல்லாம் கீழே உட்கார வைங்க. நாம் ஒவ்வொரு முறையும் சொல்லக்கூடாது. நீங்களே வயதானவர்கள் நின்று கொண்டு இருக்கிறான். 2000 சேரு, சரியா? சேருக்கு இங்க பஞ்சம் இல்லை. அங்க பாருங்க, சேர் எடுக்காம இருக்கு, வைக்கிறதுக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லை, அவ்வளவுதான். ஆகவே யார் எடுத்து போடுவது, இதெல்லாம் நாம தான் எடுத்து போடணும். ஆகவே சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்வதை நீங்கள் உள்வாங்கி அதன்படி செயல்படும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இப்போது கடைசி ஜெபமானது ஜெபிக்கப்படும். அதற்கு பிற்பாடு அந்த இடம் மாற்றத்துக்கான ஒரு சின்ன முன்னுரை இருக்கும். அதன் பிற்பாடு நீங்க அப்படியே தான் இருக்கணும். இந்த இடமாற்ற ஒரு பாடுபாய் நாவி இந்த பாடல் பாடுகிற போது முதல்ல பலிபீட சிறுவர்கள், அதை தொடர்ந்து நம்முடைய 12 சீடர்கள், அதை தொடர்ந்து அருள் சகோதரிகள், அதை தொடர்ந்து அருள் சகோதரர்கள், அதை தொடர்ந்து தந்தையர்கள் நற்கருணை எடுத்து வருவோம். நான் சொன்ன நற்கருணை ஆண்டவருடைய அந்த அடங்கடிக்கப்பட்ட இடத்துல வைப்போம். கொஞ்ச நேரம் மணி 8:20 நடைக்கிற முடிய போது நைட்டுக்குள்ள இருக்கலாம். அமைதியிலிருந்து தியானித்து ஜெபித்து யாரும் பேசாம சிரிக்காம கொஞ்சம் அமைதியிலே செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடைசி நன்றியோடு மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான எல்லாம் வல்ல இறைவா, உமது திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவு அடைய தகுதி பெற அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.